பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வந்த ஒரு காரியம், நம்முடைய ஆண்டவர் தகுதி ஆனவர், துதிக்கப்படுவதற்கு அவர் தகுதியானவர், ஸ்தோத்தரிக்கப்படுவதற்கு தகுதியானவர், அவர்தான் மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், தொழுகைக்கு உரியவர், ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புத்தகத்தை வாங்கவும் முத்திரையை உடைக்கவும் உள்ளே இருப்பதை பார்ப்பதற்கும் இயேசு கிறிஸ்து மட்டுமே தகுதியானவர் என்பதை பார்த்தோம். எதனால என்பதையும் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே இரவு பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் என்னோடு இடைப்பட்ட இன்னொரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போற செய்திக்கு தலைப்பு அநேகர் செய்யும் தவறுகள். அது என்னங்க அநேகர் செய்கிற தவறுகள்? கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அநேகர் தவறான சில காரியங்களை செய்கிறார்கள். நான் வேதத்தின் அடிப்படையில் சில அறிமுக உரையை இன்றைக்கு உங்களோடு சில வார்த்தைகளை கொண்டு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதின லூக்கா, அதே போல லூக்கா எழுதின நற்செய்தி நூலை எழுதின லூக்கா என்கிற வைத்தியன், அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. அது இந்த காலத்துக்கு பொருந்துகிற வார்த்தையாக இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன். லூக்கா 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 1:2. ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால். இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரத்தை குறித்து, அந்த சரித்திரத்தை எழுதுவதற்கு அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் இவர் என்ன தெரியுமா பண்றாரு? திட்டமாய் விசாரித்து, அடுத்த வார்த்தையை படிக்கிறோம் பாருங்களா. ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களில் நிச்சயத்தை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை குறித்து சரித்திரம் எழுதுவதற்கு அநேகம் பேர் ஏற்பட்டு விட்டார்கள். இன்றைக்கும் உலகத்தில் அப்படிதான் இருக்கு. கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதற்கு அநேகர் வந்து விட்டார்கள். அதனாலதான் செய்திக்கு தலைப்பு அநேகர் செய்கிற தவறு, இல்ல தவறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாக்கோபு என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களில் அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் என்ன ஆகாதீங்கிறாரு. நான் படிக்கட்டுமா? யாக்கோபு 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக அப்படிங்கிறாரு. அப்போ நல்லா கவனிக்கணும், சொல்லிக்கிட்டே போலாம். அப்போ ஏன் அந்த அநேகராகிய நாம் சரியா இருந்தால் அநேகர் ஆண்டவருக்குள் வருவார்கள். இன்றைக்கு இந்த அநேகர் செய்கிற தவறுகள் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அநேகர் சரியான சத்தியத்தில் நடக்காதபடினாலே அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். மத்தேயு 24வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? ஏனெனில் அநேகர் வந்து, யார் வந்து? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்படி? அநேகர் வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர்னா என்னங்க? நிறைய பேருங்க, பெரும்பாலானவர்கள். இப்போ பைபிளில் போட்டிருக்கு, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன அர்த்தம்? அங்கே விட இங்கே ஆட்கள் அநேகமாக இருக்குன்னு அர்த்தம். அநேகர் என்கிறது தான் பார்க்க போறோம். அதனால தான் செய்திக்கு தலைப்பு அநேகர் செய்யும் தவறுகள். மறுபடியும் சொல்றேன், லூக்கா எதனால இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினாருன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சரித்திரம் எழுதுவதற்கு அநேகர் எழும்பி விட்டார்கள்.
ஏனென்று சொன்னால் அநேகர் சரித்திரம் எழுதும்போது அதில் அநேகர் தவறாக சித்தரித்தார்கள். உண்மைக்கு மாறாக சில கட்டுக்கதைகள் எழுதினார்கள். ஆனால் இயேசுவின் சீசர்களோ கட்டுக்கதைகளை அல்ல. அப்போஸ்தலனாகிய இந்த லூக்கா இது லூக்கா எழுதும்போது ஆரம்பம் முதல் கண்ணார கண்டவர்கள் கிட்ட கேட்டு எழுதினார். அவர் சொல்றாரு, ஏன்னா அநேகர் எழும்பிட்டாங்க எழுதுறதுக்கு, அதனால நான் சரியானதை உமக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் கேட்டு எழுதுறேன் அப்படிங்கிறாரு. ஏனென்று சொன்னால் அநேகர் எழும்பி விட்டார்கள். இன்றைக்கும் அநேக ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள், அநேக திருச்சபைகள் எழும்பிவிட்டது. இன்னைக்கு நிறைய அநேகம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்னு போட்டிருக்கு. இன்னைக்கு இந்த அநேகர் பண்ற சில வேலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட பேசுறாரு, அநேகர் செய்யும் தவறுகள், அநேகர் செய்யும் தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். அந்த கவனிங்க. மறுபடியும் சொல்றேன், இயேசு சொன்ன வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மறுபடியும் படிக்கிறேன். ஏனெனில் எப்படி அநேகர் கடைசி காலத்துல இன்னைக்கு அநேகர் வந்துட்டாங்க. இன்றைக்கு இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட 7 லட்சத்திற்கும் அதிகமான திருச்சபைகள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அநேக திருச்சபைகள் வந்துவிட்டது, அநேக ஊழியக்காரர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் அநேகர் எப்படி இருக்கிறார்கள் அதைத்தான் பார்க்க போறோம். ஏன்னா இயேசு சொல்றாரு, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் வந்தால் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். அதனால தான் யாக்கோபு எழுதுறாரு, உங்களில் அநேகர் என்ன செய்யாதீங்க, போதகர் ஆகாதீங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு எல்லாரும் போதகர் ஆயிட்டாங்க, எல்லாரும் ஊழியக்காரங்களாயிட்டாங்க, எல்லாரும் யூடியூப் சேனல் இருந்தா அப்படி எல்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு டிவியில வர்ற மெசேஜ்ல அநேகம் சரியா, டிவியில வர்றது யூடியூப்ல வர்றது இன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்குங்க. நான் உங்களுக்கு வரிசையா சொல்றேன். ஏன்னா அநேகர் அநேகரை ஏமாற்றுகிறபடினாலே கர்த்தர் சொல்றாரு, அநேகர் செய்யும் தவறுகள் என்கிற தலைப்புல பேசுங்கிறாரு. அதனால நான் உங்களோடு பேச விரும்புறேன். ஏன் தெரியுமா, தானியேலுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சு. என்ன தெரியுமா சொல்லப்பட்டுச்சு? நான் படிக்கிறேன் பாருங்க. தானியேல் அதுல 3 இடத்துல இந்த வார்த்தை வருது. 3 இடத்துல தானியேல் ஒரே ஒரு அதிகாரத்துல 12வது அதிகாரத்துல மட்டும் 3 வசனத்துல இந்த வசனத்தை வார்த்தையை படிக்கிறேன். எப்படி? பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர், அங்க போட்டிருக்கு அநேகரில் சிலர் என்ன பண்ணுவாங்களா, நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழும்புவார்கள். அடுத்த வார்த்தை, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அநேகர் நீதிக்கு உட்படவும் செய்வாங்க. அப்புறம் இங்க சொல்றாரு 4ஆம் வசனம், தானியேல் 12:4, தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். அப்போ அநேகர் அநேகர் அநேகர், மறுபடியும் சொல்றேன், இயேசு சொல்றாரு, அநேகர் வருவார்கள், அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள், அநேகர் அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்றைக்கு அப்படிதான். போதகர்கள் அநேகர், ஊழியக்காரர்கள் அநேகர், திருச்சபைகள் அநேகம் இருக்கிறது, அநேகம் திருச்சபைகள் வந்துருச்சு. ஆனா என்ன தெரியுமா, அநேக போதகர்களால, அநேக திருச்சபைகளால, அநேக ஊழியக்காரர்களால அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதனாலதான் லூக்கா ஒரு தீர்மானம் எடுத்தாரு, அநேகர் இப்படி வஞ்சிக்கிறதுனால நம்ம கரெக்டா எழுதணும்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை கண்ணார கண்டவங்க கிட்ட கேட்டு மிக தெளிவாக எழுதினார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரம் என்பது கட்டுக்கதை அல்ல, கூடவே இருந்தவங்க சொன்னது எழுதினது. பாருங்க, மத்தேயு இயேசுவோடு கூட இருந்தவர், மார்க்கு இயேசுவோடு கூட இருந்த பேதுரு சொன்னதை கேட்டு எழுதினவர், லூக்கா ஆரம்பம் முதல் கண்ணார கண்ட மனுஷங்க கிட்ட கேட்டு கேட்டு எழுதினது, யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன் எழுதினது. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தை எழுதுவதற்கு அன்றைக்கு அநேகர் எழும்பினார்கள். ஆனா என்ன தெரியுமா, அநேகர் சரியானதை சொல்லாதபடினாலே அநேகர் வஞ்சிக்கப்பட்டார்கள். அதனால லூக்கா எழும்புகிறார். சரிங்களா? இப்ப புரிந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம ஏன் தியானிக்க போறோம்னா, இந்த கடைசி காலத்துல அநேகர் அநேகரை வஞ்சிக்கிறதுனால நம்ம ஒரு சரியான காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். அநேகர் செய்யும் தவறுகள் என்னன்னு சொல்லி பார்த்து
நம்மை நாமே திருத்திக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளை முதல் தொடர்ந்து பார்ப்போம். God bless you.